அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹாட் மில்க் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 எக் சேர்த்துக்கலாம். அது ஒரு பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நுரையாக வரணும். இப்போ 1/2 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். எக் நல்லா க்ரீமி ஆகணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணுறத வச்சு தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சல்லடையில் மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலரை வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மைதாவையும் நம்ம சேர்த்துடலாம். கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனில் மில்க் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் பாயில் ஆகணும். மில்க் பாயில் ஆனோன்னா நம்ம கேக் பேட்டரில் சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. சூடாக இருக்கையிலேயே கேக் பேட்டரில் சேர்த்தாச்சு. மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேக் பேட்டர் எவ்வளோ அழகாக ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். நான் 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை சேர்த்துடலாம். 3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சுருங்க. நல்லா பேன் சூடாயிருச்சு. கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. 35லேருந்து 40 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் குக் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சுன்னு பார்க்க ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆற விட்டு அன்மோல்டு பண்ணிடலாம். ஆற விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஷேப் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நம்மளுடைய ஹாட் மில்க் கேக் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு. இங்கே டீ டயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஓவன் இல்லாமல் நம்ம பேனில் பண்ண கேக்குங்க இது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.